இவங்க கூட்டணியில் இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் தெலுங்கானா மாநிலத்திற்கு சென்று அங்கே தெலுங்கானா அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கி வைத்தது யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள். அப்போ ராகுல் காந்திக்கு ஒன்னும் தெரியாதா? அங்க தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு ஒன்னும் தெரியாதா? அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? பீகார்ல நிதிஷ்குமார் நடத்தி முடிச்சிட்டார். நிதிஷ்குமாருக்கு அதிகாரம் கிடையாதா? அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா இவங்க எல்லாம்? கர்நாடகா நடத்தி முடிச்சுட்டா அவங்களுக்கு அதிகாரமே இல்லையா? ஆந்திராவில் நடத்திட்டு முடிச்சுட்டாங்க. ஆந்திராவுக்கு இது இல்லையா? ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல நடத்திட்டு இருக்காங்க. அப்ப இவங்க நடத்தினவங்களுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லாம நடத்திட்டாங்களா? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடையாதா? என்னையா வேடிக்கை? அது யாரை ஏமாத்துறீங்க? ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? ஒரு முதலமைச்சர் அழகா அது பொய் சொல்றது? நாங்க கேட்கறது சர்வே கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு எடுக்கணும், சர்வே எடுக்கிறது மாநில அரசு எடுக்கணும். மாநில அரசு எடுக்கலாம். சர்வே என்பது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 நாடாளுமன்றத்தில் 2000 சட்டம் வந்தது. அந்த சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், கணக்கெடுப்பு நடத்தலாம், முதலமைச்சர் எடுக்கலாம், இல்ல பஞ்சாயத்துல யார் வேணா எடுக்கலாம், பஞ்சாயத்து தலைவர் எடுக்கலாம், இல்ல ஊராட்சி மன்ற தலைவர் எடுக்கலாம், இல்ல மாவட்ட பெருந்தலைவர் எடுக்கலாம், ஏன் கலெக்டர் கூட எடுக்கலாம், மாவட்ட ஆட்சியர் கூட அதிகாரம் இருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. ஏன் முதலமைச்சர் இல்லையாமா? இந்த கணக்கின் படிதான், இந்த சட்டத்தின் படிதான் தெலுங்கானாவில் எடுத்திருக்கிறாங்க, பீகார்ல எடுத்திருக்கிறாங்க, ஆந்திரா, ஒரிசா எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு வேற நாட்டுல இருக்காமா? என்ன ஏமாத்திட்டு இருக்கிறார் இவரு? இவருக்கு மனசு இல்ல, பயம். இவருக்கு என்ன பயம்? அப்போ என்ன பயம்? அப்போ கோழத்தனமான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறாரு, அதிகாரம் இல்லைன்னு. ஏன் எடுத்தா என்ன தெரிஞ்சிட போதா? என்ன தெரிஞ்சிடும்? என்ன கணக்கெடுப்புனா என்ன? கிராமத்துல மக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் இந்த இடஒதுக்கீடுல நமக்கு பயன்பெற்று இருக்கிறாங்க, எந்தெந்த சமுதாயம் பயன்பெறல, எவ்வளோ லட்சக்கணக்கான மீனவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். மலக்குறவர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயங்கள்ல எவ்வளவு பின்தங்கி இருக்கு. இவங்க நிலையில என்ன இருக்கு? வீடு இருக்குதா, வாசல் இருக்குதா, அரசு வேலையில இருக்குதா, வீட்டுல கழிப்பறைகள் இருக்குதா, சைக்கிள் ஓட்டுறாங்களா, பைக் வச்சிருக்கிறாங்களா, குடிசையில இருக்கிறாங்களா, வீட்டுல தண்ணி இருக்குதா? இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இது சாதாரண அடிப்படை. இது தமிழ்நாட்டு மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசில்லாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன ஒரு வேடிக்கை இது! அங்க எத்தனையோ முறை அது டைசினியல் சென்சஸ் சொல்லுறது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்க. அதுல நான் இப்ப சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் பேசினேன். இந்த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கஷன்ல நான் பேசினேன். நீங்க பாத்திருக்கீங்களா இல்லன்னு தெரியல. 7 நிமிஷம் ஆரம்பி கொடுத்தா 7 நிமிஷத்துல என்னென்ன இஷ்யூஸ் பேசணுமோ சமூக நீதி சம்பந்தமா நான் பேசிட்டேன். அதுல தெளிவா சொல்லியிருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுல எஸ்டிக்கு பட்டியலினத்திற்கு ஒரு காலம் இருக்குது, பழங்குடிக்கு ஒரு காலம் இருக்குது, சிறுபான்மையருக்கு ஒரு காலம் இருக்கு. ஏன் ஓபிசிக்கு ஒரு காலம் வைங்க, முடிஞ்சு போச்சு. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எவ்வளவு இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனாலும் இவங்கள அது ஒரு நிலைப்பாட்டுல இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.